கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி நாளை மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படும் நிலையில் திருவண்ணாமலை நகரமே திருவிழா கோலம் பூண்டுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இதையொட்டி தினமும் காலை விநாயகர், சந்திரசேகரர் வீதி உலாவும், இரவில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலாவும் நடக்கிறது. இந்நிலையில் 8ஆம் நாள் விழாவில் உற்சவ மூர்த்தியான சந்திரசேகர் மற்றும் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து மகாரதத்தில் தனக்கு தேரோட்டியாக இருந்த பிரம்மதேவனுக்கு அண்ணாமலையார் நன்றி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அரோகரா அரோகரா என பக்தி முழக்கம் எழுப்பினர். இதைத் தொடர்ந்து சிவப்பு குதிரை வாகனத்தில் எழுந்தருடைய சந்திரசேகரர் மற்றும் விநாயகர் மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதனிடையே மகா தீபத்திற்கு பயன்படுத்தப்படும் 1500 மீட்டர் காடா துணி ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு அண்ணாமலையார் கோவிலில் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. திருவண்ணாமலை நகரமே திருவிழா கோலம் பூண்டுள்ள நிலையில் அண்ணாமலையார் கோவிலில் கண்களை கவரும் வகையில் சிறப்பு மலர் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. கார்த்திகை தீப திருவிழாவின் நிறைவாக நாளை அதிகாலை 4 மணிக்கு திருக்கோவில் கருவறை முன்பு பரணி தீபமும், அன்று மாலை 6 மணி அளவில் 2668 அடி உயரம் கொண்ட தீபமலையில் மகாதீபமும் ஏற்றப்பட உள்ளது. மகாதீபத்தை காண பக்தர்கள் குவிந்து வரும் நிலையில் பாதுகாப்பு பணிக்காக நகர் முழுவதும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர்.